Hi, நான் Adeeb. iQOO இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா iQOO Z6 Lite 5Gங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோனை வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை வாங்கவே வாங்காதீங்க. ஏன் வாங்காதீங்கிற ரீசனை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். iQOO எப்பயுமே நல்ல நல்ல ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு iQOO ஃபோன்ஸு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் iQOO இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. iQOO இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு வேதனையாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை பற்றி குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிசைனை பற்றி சொல்லணும்னா iQOO Z6 இருக்கு இல்லையா, அதே டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது, ஒரு எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் வருது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. 194 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. 8.45 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ். கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃபோனு தான் இந்த iQOO Z6 லைட்டுங்கிற இந்த ஃபோனு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது, மைஸ்டிக் நைட் ஸ்டெல்லார் கிரீன். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வோல்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் தான் இந்த டிஸ்பிளேல வருது. இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 1 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் LPDDR4X RAM டைப் தான் வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. Frontal Choice 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. அப்புறமா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும் தான் வருது. இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இன்னும் இந்த ஃபோனை ஏன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் ஒரு 13,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபோனில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற 5G தான். 5Gலையும் பிரச்சனை இருக்குது. என்னன்னு தானே இந்த ஃபோனில் 2 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் தான் ஃபோன்ஸில் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த 5G பேண்ட்ஸ் வரப்போகுதுங்கிறது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா iQOO 2 5G பேண்ட் இருக்கிற ஃபோனை லான்ச் பண்ணால் அது நியாயமே கிடையாது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அதிக பிராண்ட்ஸுமே 3 4 இல்லாட்டி ஒரு 5 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட்டாவது மினிமம் கொடுக்குறாங்க. மோட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 12 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போய் 2 5G பேண்ட்ஸ் இருக்கிற ஃபோனை லான்ச் பண்ண எப்படி இருக்கும்? இந்த ஃபோனில் இருக்கிறதுலே ஒருபடியான விஷயம் 5G தான். அதுலேயும் 2 5G பேண்ட் சப்போர்ட்டை கொடுத்து அதையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த ஃபோனை எதுக்குடா எடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இந்த ஃபோனில் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சார்ஜரை பாக்ஸ் கூட தரமாட்டாங்க, தனியாக தான் வாங்கி ஆகணும். எல்லா பிராண்ட்ஸுமே கஸ்டமரை ஏமாத்துறதுக்காக ஒரு மொக்க ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. iQOO இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. யாராவது வாங்க போனாலும் அவங்கள வாங்க விடாதீங்க. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா iQOOட Z6 44 வாட்டுங்கிற ஒரு மாடல் இருக்குது. 4G ஃபோன் தான். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அப்புறமா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வருது. 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அந்த ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனும் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. 4G ஃபோன் தான். அந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும்னா. அதே ஃபோன் பார்த்தீங்கன்னா iQOO Z6 44 வாட்டுங்கிற அதே ஃபோனு விவோவில் இருக்குது. விவோ T1 44 வாட்டுங்கிற பேரில். இந்த 2 ஃபோனில் ஏதாவது ஃபோனை நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மோட்டோலேயே நிறைய 5G ஃபோன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு 5G ஃபோனை வாங்கிக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த iQOO Z6 Lite 5Gங்கிற ஃபோனை வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் வாங்காதும் உங்களோட இஷ்டம். அப்போது இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா என்னோடய வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.